இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது பிக்கப்பு. கிளச் பிளேட்டு மட்டும் மாற்றினா இன்னும் தாறுமாறாக இருக்கும் பாருங்கள், தூக்க கூட செய்யும் வண்டி. வணக்கம், நான் உங்கள் சக்தேஷ் கே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சூறாவை லைட்டாக கார்பரேட்டை டியூன் பண்ணாங்க, அதை ரைட் எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் அடுத்த பைக்கை நம்ம மாடிஃபைட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கியரை டவுன் பண்ணி சொன்னால் கூட பயங்கரமாக தூக்குங்க. ஆனால் கிளச்சுமே வேலை பார்க்கல. கொஞ்சம் மூவிங்கில் தானேங்க கொஞ்சம் கோலர் பண்ணுது. செருப்பு போடலன்னா கியர் லிவரில் காலே வைக்க முடியலங்க. ரன்னிங் பிக்கப் தாங்க கம்மியாக இருக்குது, மற்றபடி வண்டி சுண்டுனா தூக்குது பயங்கரமாக. அப்படியே இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம், ஸ்டாப்பி தான் நடு ரோட்டில். எங்கே நிற்கும் நம்ம அம்பி? இங்கே நிற்கிது பக்கி. அடே பண்ணுறா, ஏறுறதுக்கெலாம் இப்படி போய் கிழிஞ்சிரும் பயப்படுறியா? இல்லை, கிழிஞ்சிரும் பயப்படுறேன். கிழிஞ்சா கேமராவில் வரமாட்டா, கட் பண்ணிடுறேன். யாரு? நான் இங்கே வருவேன்ல, கேமரா லைன்ல இருக்கு. ஆன் பண்ணிட்டேன், நீ ஏறுறதுக்காண்டி ஆன் பண்ணிட்டேன். சரி, உங்கள் பல்கே ப்ரமோஷன் போட்டுட்ருக்கேன்னு என்னை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற பயப்படாம. சரி, அடுத்த தடவை ஷார்ட்ஸ் போட்டுன்னு சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. கண்டிப்பாக பார்த்துருங்க. இல்லை, அவ்வளோ ஹீட்டர் அது. சரி வேட்டுமா? ஓகே பாப்போம். 220. ஆமாம், பல்சர் தான் 220. சரி பார்ப்போம். இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது பிக்கப்பு. கிளச் பிளேட்டு மட்டும் மாற்றினா இன்னும் தாறுமாறாக இருக்கும் பாருங்கள், தூக்க கூட செய்யும் வண்டி. செம்ம பிக்கப்பு. கிளச் இந்த கண்டிஷன்லேயே வண்டி இப்படி போகுது அப்படின்னா கார்பரேட்டர் என்னத்தை நோண்டுன்னு எனக்கே தெரியல. அதுதான் இப்படி போகுதுங்க. இப்படி போணுச்சு அப்படின்னா மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. ஏற்கனவே நம்ம ஏர் ஃபில்டரே ஆர்டர் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். வண்டிக்கு நம்பர் பிளேட் அடிக்கணுங்க, எல்லாம் போலீஸ்காரங்க பார்த்தா சத்தம் போடுவாங்க. ஐயா, அந்த பையன் பார்க்குறத பாருங்களா, நான் பார்க்குறவனு திரும்பி வரான் பாருங்க. சரி வாங்க, கேரேஜுக்கு ரைட்டில் திரும்ப கேரேஜ், லெஃப்ட்டில் ரவுண்டு போயிட்டு வரும். ஏன்னா நேரத்தான் கார்பரேட்டர் டியூன் பண்ணியிருக்கேன். கிளச் பிளேட்டை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா தாறுமாறாக இருக்கும். போதும், நம்ம இதில் திரும்பிடுவோம். ஒரு ஸ்டாப் அடிக்குமா சம்முன்னு. சிட்டிக்குள்ள இவ்வளோ போகிற தப்பு தாங்க, ஒத்துக்கிறேன். அவ்வளோதான், நான் வர வேண்டிய இடமே வந்துருச்சு. செருப்பு போடலாம் காலட்ட மாட்டேங்குது. அதையும் செருப்பு போடாமல் ஓட்டலாம் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓ மை காடு, என் காலில் ஏதோ பட்டுச்சு. இங்கே பிரேக் லிவரில் பிரேக் பிடிங்கிச்சு. பொறுமையாக சொல்லட்டுங்களாங்க, ஸ்ரீவலியை இப்போதைக்கு ரெடி பண்ணவே முடியாது. 2 நாள் ஒசாப்பில் விடலான்னு நினச்சேன். உண்மை என்னென்னா, இதை விடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஒர்க்கு பார்த்தே ஆகணும். ஹெட்டு மட்டும் வேலை பார்க்குறது எனக்கு விருப்பமே இல்லை. பார்த்தா ஃபுல்லாக வேலை பார்த்துடணும். கிளச் பேட்லேருந்து எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடணும். எப்படி ஒரு 10 ரூபா வந்துடும். அதனால் வெயிட் பண்ணி ரூபா அதுக்கப்புறமா வேலை பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம வண்டி இங்கேயே நிற்கட்டும். போகிறதே நினச்சி கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தாலும் ஒன்றும் மாறப்போதில்லை. நம்ம தான் எல்லாத்தையுமே மாற்றணும். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாங்க, எதனாச்சு சரிங்களா? இது பத்திரமா இங்கேயே தான் நிற்க போகுது. என்றைக்கு ரோடு தான் அன்றைக்கி வேலை பார்த்துக்கலாம். இவருக்கான படுபாவி, மோசமான படுபாவி. என் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு இவனை தான் இருப்பானு எனக்கே தோணுது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளட்டில் நனைஞ்சதில் தடம் துருவு பிடிச்சி ஆயில்ஸில் காலி பண்ணி தண்ணி உள்ளே இறங்கிடுச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு சம்திங் இப்போ தாங்க பிடிங்கிருக்கு. பெயிண்ட் அடிக்கலான்ட்டு எல்லாத்தையும் சுரண்டி விட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே பிடுங்கிடுச்சு. ரைட்டு,
கம்ப்ரஸர் மோட்டரும் இன்னும் வரவே இல்லை. அவங்க கேட்டால் இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்து அடித்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. கொடுத்து 10 நாளைக்கு மேலே ஆகிட்டு வண்டி என்றைக்கு ரெடி பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. போங்க, எனக்கு டைம் கொஞ்சம் சரியாக மாதிரியே ஃபீல் ஆகுது. மற்றபடி இப்போ ஓரளவுக்கு பர்ஃபெக்ட்டுங்க. ஹைட்லிங் ஓரளவுக்கு நிற்கிது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. நான் தான் கொஞ்சம் ஐடியா நல்லா மைல்டாக கூட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கூலிங்காக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக ஆஃப் ஆச்சு. அதுக்காக கொஞ்சம் கூட்டி வச்சேன். இந்த வண்டிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற அதர் பைக்கில் உள்ள பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல்டு கவர் எடுத்து டோர் ரெடி பண்ணது. அப்புறம் இந்த வைசர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள இது வந்து இதுவே பல்சருக்குள்ளே வேறு ஏதோ கிடச்சிருந்தா கூட வெட்டி போட்டுருந்துருப்பேன். ஆனால் இது ஸ்ப்ளெண்டருக்குள்ளே கிடச்சதுனால இந்த இதை மட்டும் ஸ்ப்ளெண்டரில் உள்ளது போட்டிருக்கேன். மற்றபடி மக்காடு பல்சரில் உள்ளது, இந்த கவர் பல்சரில் உள்ளது, சைலன்சரு எல்லாமே டோட்டலாக எல்லாமே பல்சர் உள்ளது தாங்க. வேறு எதுவுமே நான் மாற்றலை. இந்த ஹேண்டில் பால் கூட பல்சருக்கு வர்றது தான். இது வந்து தனியாக வாங்கக்கூடிய ஒரு ஹேண்ட் பேர் தான். இதுவும் பல்சருக்கு வரக்கூடியது தான். பைப் மட்டும் நம்ம பற்ற வச்சுருக்கிறோம். வேறு அந்த வண்டிக்கு நம்ம எந்த பொருளும் வெளியில் உள்ள வண்டியில் பொருள் போடவே இல்லை. ஏர் ஃபில்டர் ஆல்டர்னேட்டிவ் தான், அது எல்லா வண்டிக்குமே கிடைக்கிறது. சூறாக மொத்தத்தில் பல்சர் தாங்க. என்ன டிசைனை மாற்றிருக்கிறோம் அப்படி தான். அது இருந்த பொருளை இருந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் இடத்த மாற்றி வச்சுருக்கிறோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணலைங்க. சாதாரண ஒரு சின்ன வேலை தான் இதெல்லாம். டேங்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். டேங்க் வேறு எந்த வண்டியிலும் கிடையாது. டேங்க் நம்ம செஞ்சுருக்கிறோம், மூடி வாங்கி போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். சரி வாங்க, எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரி வாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. கிளச் பிளேட்டை வேலை பார்த்ததுக்கப்புறம் அந்த வண்டியை அடிக்கடி தூக்க போகிறோங்க. எந்த இடத்துல தூக்க போகுது, எந்த இடத்துல காலை வர போகுதுன்னு தெரியலை. ஏன்னா வண்டி வெயிட்லெஸ்ஸுங்க. 220 தான். 220 ஒரிஜினல் வெயிட் எவ்வளவு? 150 கிலோ. நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதில் பாதி பொருளோட வெயிட்டை குறைச்சிட்டோம். ஒரு நாள் வெயிட்டும் செக் பண்ணுவோங்க. ஊருக்குள்ளே ஒரு வண்டி வச்சுருக்கவங்கலாம் நல்லா வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம 3 வண்டி வச்சு குப்பை மாதிரி வச்சுருக்கோங்க, சரியாக இல்லாமல். பல்சரில் டைமிங் செயின் மாற்றணும், கொஞ்சம் ஆயில் அடிக்குது. இந்த வண்டியை ரொம்ப நாள் கிடப்பிலே போட்டோன்னா ஒரு ஐட்லிங்கே கரெக்டாக இல்லை. பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட்டும் வீக் ஆகிடுச்சு. ஸ்ரீவல்லி பாக்ஸரு சோலி முடிஞ்சுது. நம்ம வண்டி மண்ணுக்கெலாம் அசராது. சாரானா சுண்டிட்டு வருவோம் வெளியில். சரிங்க, வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே அடுத்த ப்ராஜெக்டோடைய ஒரு சைனை இந்த வீடியோலேயே போட்டுறேன். அடுத்ததாக நம்மளுடைய பல்சரை தாங்க லுக்கை மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம் ஆனால் ஒரிஜினலாக எதுவுமே கை வைக்கக்கூடாது. ஒரிஜினலாகவே இருக்கணும். ஆனால் நம்மளோட கை பக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு பேரே வைப்பாங்க. ஓகே, இதில் பண்ணக்கூடிய டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு டூமை கொஞ்சம் கீழே இறக்கி மாட்ட போகிறோம். பேக்கில் சீட் கவர் ஹைட்டை கொஞ்சம் ஏற்ற போகிறோம். ஷேக்கப்ஸர்லாம் ஒரிஜினல் தான். இதுக்கு மோனோ போடுறதுக்கு இப்போ வழி இல்லை. ஸோ மோனோ வாங்கினாலும் இதுக்கு செகண்ட் மோனோ ஷேக்கப்ஸர் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால ஒரிஜினல் ஷேக்கப்ஸர் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக ஹைட்டை தூக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் லைட்டாக கீழே இறக்க போகிறோம். அப்புறம் ஹேண்ட்பேக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அது ஒன்றும் பிளான்லேயே வர மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த வண்டிக்கு பண்ண போகிற மெயினான ஆல்ட்ரேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்னென்னு தெரியுது அவங்களுக்கு. உங்கள் ஒரு சில பேர்த்துக்கு இது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதாங்க டர்போ. இதான் நம்மளுடைய பைக்குக்கு ஆல்ட்ரு பண்ணுறக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எதில் உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாட்டா சூப்பர் ஏஸில் உள்ளது தாங்க. இதை தான் ஆல்ட்ரு பண்ணி போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் இதை டிசைன் பண்ணி ஒரு பிளான்லேயே வச்சுட்டு இருந்திருக்கிறேன். இது தடவை இனிமேல் தான் நானே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பைக்குக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா காரோட சிசி பார்த்திங்கன்னா 1400 சிசி. ஆனால் இது பைக்கோட சிசிக்கு ஒத்து போமான்னு தெரியல. அதில் 4 பிஸ்டனு, ஏர் கம்ப்ரஸிங் பயங்கரமாக இருக்கும். இது ஒரு பிஸ்டனுக்கு வேலை செய்யுதான்னு தெரியல. அதனால தான் செக் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி இருக்கும் எனக்கே தெரியும். இதை மாட்டி நம்ம வண்டியை நல்லா இருக்க போகிறோமா இல்லை நல்லா இருக்க வண்டியை நாசமாக்க போகிறோமான்னு எனக்கே தெரியல. ஏற்கனவே ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு பிரச்சனையே பண்ணிகிட்ருக்கு. இதை மாட்டி இந்த நல்லா இருக்கிற வண்டி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ஆனாலும் சரி, நம்மளோட கிறுக்குத்தனம் ஸ்டாப்பே கிடையாது. நம்மளா அடுத்த வீடியோக்குள்ளே இதை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட நினைக்க செருப்பு போடாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கெட்டப் சேஞ்சட் சுத்தம் இல்லை போடாங்கிட்டு. ஸோ கெட்டப் சேஞ்சட் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மாலை போட்டாங்க இருக்கங்குடிக்கு. ஸோ இங்கே நம்ம ஒரு தூத்துக்குடி, இங்கேருந்து இருக்கங்குடிக்கு பாத யாத்திரையாக
போகிறதா வேண்டுதல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பதினாலாம் பார்க்குறீங்க. இந்த வீடியோ நான் செவ்வாய்க்கிழமை எடுத்தது. ஸோ நேரத்துலேருந்து விரதங்கிறனால தான் நான் அன்றைக்குள்ளே செருப்பே போடல. ஸோ அதனால தான் செருப்பு போடாமல் பைக் ஓட்டிகிட்டு போனேன். விரதம் என்னங்கிறதெல்லாம் சரி, வேண்டுதல் என்னங்கிறத நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க. சரிங்களா? சரி, ஓகே. 2 நாளாக நான் 220 ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல். பாய்.